வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் கல்ச்சர் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனில் மாடியூல் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடியூல் 4 என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, வாட் ரிஸ்க் டு எம்பாஸ் வென் ஒர்க்கிங் இன் அ மல்டி கல்ச்சுரல் டீம். அதாவது இப்போ வாட் ரிஸ்க், எந்த ரிஸ்க்லாம் எம்பாஸ்னால் கனெக்ட் வித் லவ், அப்படி இல்லைன்னா அக்செப்ட் வென் ஒர்க்கிங் இன் அ மல்டி கல்ச்சுரல் டீம்னா இப்போ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டீமில் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன ரிஸ்க்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம், அதுதான் பர்டிகுலர் டாபிக். சரிங்களா? மாடியூல் 4 பொறுத்த வரைக்கும் வேஸ் வீ கேன் எம்பார்ஸ் என்னென்னா அக்செப்ட் வித் லவ் அண்ட் ஹாப்பினஸ். என்ன பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் இன் மல்டிகல்ச்சரல் டீம் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கல்ச்சரல் கம்யூனிகேஷன் அண்ட் ஒர்க். அதாவது டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசும்போது காமன் லாங்குவேஜ் ஒன்று பேசணும். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அந்தமாரி இருக்கும்போது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் ஒர்க் தான் லேக் ஆகுது. அதுதான் we have to accept our with happiness as a risk in multicultural teams அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யூஸிங் lingua franca in a pluricultural meeting, controlling paraverbal differences with communication. நம்ம பேராவேர்பல்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். பேராவேர்பல்னால் நம்ம வந்து நம்ம ஸ்பீக்கிங் விதமாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம்ல, அதான் பேராவேர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். அதுமாரி நம்ம வந்து நான் வேர்பல் கம்யூனிகேஷனும் பார்த்துருந்தோம். நான் வேர்பல் கம்யூனிகேஷன்னா கம்யூனிகேட்டிங் வித் நம்ம ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், ஆக்ஷன்ஸு, அது மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது தான் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். அந்த மாதிரி பேராவேர்பல் கம்யூனிகேஷன் வந்து கண்ட்ரோலிங் பேராவேர்பல் கம்யூனிகேஷன் கண்ட்ரோலிங் பேராவேர்பல் டிஃப்ரென்சஸ் இன் கம்யூனிகேஷன். என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, அதாவது லிங்குவா ஃப்ரான்கானா we need to speak which needs to understand by all. அதுதான் லிங்குவா ஃப்ரான்காட்டோட மீனிங்கு. இப்போ கண்ட்ரோலிங் பேராவேர்பல் டிஃப்ரென்ஸ் இன் கம்யூனிகேஷன் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலிங் பேராவேர்பல் கம்யூனிகேஷன் மீன்ஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர் அண்ட் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர் should talk slowly to make the conversation to understand to non-native speaker. என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்னு என்ன பார்த்தீங்கன்னா, நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்னால் இப்போ வந்து நம்மளை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நேட்டிவ் ஸ்பீக்கர்னால் ஒரு யூஎஸ் பர்சன் எடுத்துக்கோங்க. இப்போ யூஎஸ் பர்சன் வந்து நம்மள்ட்ட பேசும்போது அவங்க வந்து யூஎஸ் இங்கிலீஷ் வந்து வேகமாக பேசலாம். ஆனால் அவங்க அப்படி பேசக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்படி பேசாமல் அவங்க வந்து நான் நேட்டிவ் ஸ்பீக்கராக நம்ம யூஎஸ் இங்கிலீஷ் பேச மாட்டோம், நம்ம வந்து தமிழ் பேசுகிறோம். அந்த மாதிரி அவங்க நம்மளை நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ட்டு கன்சிடர் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ஸ்பீச்சை வந்து ஸ்லோவாக பேசணும். அப்போ தான் நம்மளுக்கு புரியும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்க பேசணும். அதுமாரி நான் நேட்டிவ் ஸ்பீக்கர் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து தமிழை வந்து இங்கிலீஷாக கன்வெர்ட் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறத வந்து நிறுத்தணும் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேசுகிறத வந்து நிறுத்தணும், ஏன்னா ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தமாதிரி கன்வெர்ட் பண்ணி பேசும்போது அவங்க ஸ்பீடாகவும் பேசும்போது ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என்ன பேச வராங்கன்ட்டு நேட்டிவ் ஸ்பீக்கரே ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜோட நேட்டிவ் ஸ்பீக்கருக்கே புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி பேசும்போது. அதனால் நான் நேட்டிவ் ஸ்பீக்கரும் ஸ்லோவாக பேசணும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. இப்போ அதுதான் கண்ட்ரோலிங் பேராவேர்பல் டிஃப்ரென்சஸ் இன் கம்யூனிகேஷன். அதாவது யூஸிங் லிங்குவா ஃப்ரான்கா இன் ப்ளூரிகல்ச்சுரல் மீட்டிங்ஸ் வந்து என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, need to use common language and should make sure everyone understands. அதான் உங்களுக்கு லிங்குவா ஃப்ரான்காவோட மீனிங்கு. அப்புறம் டீகோடிங் கம்யூனிகேஷன் பிட்வீன் சீனியர் அண்ட் ஜூனியர் மெம்பர் இன் ஹையரார்க்கிக்கல் டீம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஜூனியரும் சீனியரும் ஹையரார்க்கிக்கல் டீமில் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஹவு பாஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ் டாக் டு ஈச் அதர் இன் அ ஸ்ட்ரக்சர்ட் ஆர்கனைசேஷன். அதாவது ப்ரொஃபஷனல் ஃப்ரம் கண்ட்ரீஸ் வித் லீனியர் அப்ரோச் டு டைம் பிலீவ் தட் டைம் இஸ் மணி. அதாவது அதில் ஒரு லீனியர் அப்ரோச் டு டைமு, பர்டிகுலர் டைம் தான் அப்படின்ட்டு ஒரு லீனியராக ஒர்க் பண்ணுறது. சரிங்களா? அவங்க வந்து டைம் இஸ் மணிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஎஸ்லலாம் டைம் பேஸ்டு ஒர்க்கு, டைம் பேஸ்டு அவங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதுதான் சொல்ல வராங்க. ப்ரொஃபஷனல்ஸ் ஃப்ரம் கண்ட்ரீஸ் வித் லீனியர் அப்ரோச் டு டைம் பிலீவ் தட் டைம் இஸ் மணி. என்ன கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யூஎஸ்ஏ, யூகே, நார்த்தன் யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா, இந்த 4 கண்ட்ரீஸ் தான் உங்களுக்கு வந்து லீனியர் அப்ரோச் ஆஃப் டைம் பிலீவ் தட் டைம் இஸ் மணி.
நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் கல்ச்சர். டைரக்ட் கம்யூனிகேஷன் கல்ச்சர் வந்து யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா. என்னென்ன பார்த்தீங்கன்னா கிளைண்ட் மெம்பர்ஸ் ஜென்ரலி ப்ரிஃபர் இன்ஃபார்மல் வே ஆஃப் பீயிங் அட்ரஸ்டு. இன்ஃபார்மல் வே ஆஃப் அட்ரஸிங் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் வே ஆஃப் அட்ரஸிங் when client members generally prefer informal way of addressing direct communication culture. இதெல்லாம் இந்த கல்ச்சர் பேர் டைரக்ட் கம்யூனிகேஷன் கல்ச்சர். என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா. போன இது வந்து லீனியர் அப்ரோச் ஃபாலோ பண்ணுவாங்க. லீனியர் அப்ரோச் டு டைம் வந்து என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தா யூஎஸ், யூகே, நார்த்தன் யூரோப், ஆஸ்திரேலியா. டைரக்ட் கம்யூனிகேஷன் கல்ச்சர் விச் they will follow informal way of communication வந்து கம்யூனிகேஷன் பீயிங் அட்ரஸ் வந்து யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா. நெக்ஸ்ட் ஹைராரிக்கல் கல்ச்சர். ஹைராரிக்கல் கல்ச்சர் வந்து இந்தியா, மலேசியா, சவுதி அரேபியா. ஹைராரிக்கல் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்தியா, மலேசியா, சவுதி அரேபியாவில் ஜூனியர்ஸ் வந்து சீனியர்ஸ்கிட்ட ஓப்பனாக பேசுகிறதுக்கே தயங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனியர்ஸ் வந்து எதாவது தப்பு பண்ணாலும் ஜூனியர்ஸ் வந்து அதை வந்து டிஸ்அக்ரி பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. அதாவது சொல்கிறாங்க இன் ஹைராரிக்கல் கல்ச்சர் லைக் இந்தியா, மலேசியா, Saudi Arabia, juniors will hesitate to speak openly to seniors, and also disagreeing with seniors also not done by juniors. In hierarchical cultureல என்னெல்லாம் வருது, இந்தியா, மலேசியா, சவுதி அரேபியா, ஜூனியர்ஸ் வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓப்பன்லி ஸ்பீக்கிங் வித் சீனியர்ஸ் இருந்தாலும் சரி. எக்லிட்டேரியன் கல்ச்சர், அதாவது நார்டிக் கண்ட்ரிஸ் சொல்கிறேன். நார்டிக் கண்ட்ரிஸ்னால் ஸ்வீடன், நார்வே, டென்மார்க், நெதர்லாண்ட், கனடா. இதெல்லாம் வந்து நார்டிக் கண்ட்ரிஸு. இந்த வந்து எக்லிட்டேரியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஜூனியர்ஸ் வந்து டிஸ்அக்ரி பண்ணுவாங்க சீனியர்ஸ். இப்போ சீனியர்ஸ் இஃப் தே ஆர் டூயிங் ராங்னா அவங்களுக்கு ஜூனியர்ஸ் வந்து அங்கே வந்து டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அதான் எக்லிட்டேரியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் ஆஃப் டன். இப்போ வந்து எஸ்டாப்ளிஷிங் டெஃபினேஷன் ஆஃப் டன் ஃபார் மீட்டிங், அப்பாயின்மெண்ட், டைமிங். அதாவது டெஃபினேஷன் ஆஃப் டன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஒர்க், அதான் டெஃபினேஷன் ஆஃப் டன். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் எண்ட் ஆஃப் டே மீன்ஸ் த ஆக்ஷன் ஆர் ஒர்க் தட் வில் பி கம்ப்ளீட்டட் ஆர் சப்மிட்டட். எண்ட் ஆஃப் டேனா இப்போ வந்து இஓடி சொல்லுவாங்க. இஓடினா எண்ட் ஆஃப் டே, இன்னைக்குள்ளே, அதாவது வித்தின் டுடே, எண்ட் ஆஃப் டுடே வி வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் மாறுது. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இன் மோனோக்ரோனிக் டைம் கல்ச்சர், அப்புறம் பாலிக்ரோனிக் டைம் கல்ச்சர் இருக்குது. மோனோக்ரோனிக் டைம் கல்ச்சரில் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, யூஎஸ்ஏ, யூகே, நார்த்தன் யூரோப், ஆஸ்திரேலியா. இந்த கண்ட்ரீஸில் நான் வச்சுக்கணும். மோனோக்ரோனிக் டைம் கல்ச்சருக்கு என்னென்ன கண்ட்ரீஸு, ஜெர்மனி, யூஎஸ்ஏ, யூகே, நார்த்தன் யூரோப், ஆஸ்திரேலியா. அப்புறம் உங்களுக்கு பாலிக்ரோனிக் டைம் கல்ச்சருக்கு என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது அதெல்லாம் நல்லா நான் வச்சுக்கணும். இப்போ வந்து மோனோக்ரோனிக் டைம் கல்ச்சரில் ஜெர்மன், யூஎஸ்ஏ, யூகே, நார்த்தன் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் எண்ட் ஆஃப் இஓடி மீன்ஸ் எண்ட் ஆஃப் டிப்பிக்கல் ஒர்க் டே. அந்த பர்டிகுலர் ஒர்க் டேனா ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 9 to 6 இருந்ததுன்னா அந்த 6க்கு அப்புறம் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் அவங்க வந்து அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்குள்ளே முடிக்க முடிஞ்சால் மட்டும்தான் சொல்லுவாங்க. 6க்குள்ளே இன்றைக்கி 6க்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அப்படின்ட்டு நினச்சா மட்டும்தான் ஐஓடி சொல்லுவாங்க. டுடே எண்ட் ஆஃப் டுடேட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அந்த மோனோக்ரோனிக் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும். இன் பாலிக்ரோனிக் கல்ச்சர் வந்து இந்தியா, பிரேசில், அதுக்கப்புறம் மெக்சிகோ, இந்தோனேஷியாலாம் எண்ட் ஆஃப் டுடேட்டு சொல்லி ஒர்க் டே வில் பி ஸ்ட்ரெச்டு. அதாவது 9 to 6 முடிய வந்துட்டு ஒர்க் வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க டில் 10 PM. அந்தமாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் இன் ஆர்டர் டு கம்ப்ளீட் டாஸ்க். அதுதான் உங்களுக்கு பாலிக்ரோனிக் டைம் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும். அது ஜோக் கூட இருக்குது. ஐஎஸ்டி வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லாமல் இந்தியன் ஸ்ட்ரெச்சு டைம்ட்டு சொல்கிறாங்க. ஒரு ஜோக், சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இப்போ இந்தியா, பிரேசில், மெக்சிகோ, இந்தோனேஷியா இந்த 4 countries தான் பாலிக்ரோனிக் டைம் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. மோனோக்ரோனிக் டைம் கல்ச்சர் வந்து ஜெர்மனி, யூஎஸ்ஏ, யூகே, நார்த்தன் யூரோப், ஆஸ்திரேலியா, இந்த 5 countries. நெக்ஸ்ட் வந்து ரீச்சிங் அவுட் டு ஸ்டாக் ஹோல்டர்ஸ் எஸ்பெஷலி கிளைண்ட் மெம்பர்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். பர்டிகுலர் கிளைண்ட்டை வந்து ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் ரீச் பண்ணும்போது என்ன மாதிரி பர்சனல் டைம், ப்ரொஃபஷனல் டைம், அந்தமாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பர்சனல் டைம் விசஸ் ப்ரொஃபஷனல் டைம். உங்களுக்கு வந்து இப்போ வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர்ட்டு ஒன்று இருக்குது. இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சரில் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நார்த்தன் யூரோப் எக்ஸெட்ரா. இப்போ வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும்
பிளான் டு கீப் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் டைம் செப்பரேட். அதாவது ப்ரொஃபஷனல் டைம் ஸ்பில் ஓவர் டு பர்சனல் டைம் இஸ் அவாய்டட். ப்ரொஃபஷனல் டைம் ஸ்பில் ஓவர்னால் உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஒரு ஒர்க் வந்து ப்ரொஃபஷனல் டைமில் பண்ணும்போது அவங்க வந்து பர்சனல் டைம் இன்வால்வ் ஆகுதுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சரில் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நார்த்தன் யூரோப் இந்த 4 கண்ட்ரிஸ் தான். அவங்க வந்து பர்சனல் டைமும் ப்ரொஃபஷனல் டைமும் செப்ரேட்டாக பார்ப்பாங்க. ப்ரொஃபஷனல் டைமில் வந்து பர்சனல் வேலையை பார்க்க மாட்டாங்க, பர்சனல் டைமில் வந்து ப்ரொஃபஷனல் வேலையை பார்க்க மாட்டாங்க. அதான் சொல்கிறாங்க. அது வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர். 2017 கூட ஃப்ரான்ஸ் வந்து ஒரு லா பாஸ் பண்ணியிருக்கு. அதாவது நாட் டு ரெஸ்பாண்ட் ஆஃபீஸ் கால் ஆர் மெசேஜ் ஆஃப்டர் பர்சனல் டைம் அப்படின்ட்டு ஆஃப்டர் ப்ரொஃபஷனல் டைம். ப்ரொஃபஷனல் டைமுக்கு அப்புறம் அதாவது 6 to 9னா 9 to 6னா 6க்கு அப்புறம் எந்த ஒரு பர்சனல் ப்ரொஃபஷனல் அதாவது ஆஃபீஸ் ரிலேட்டட் கால்ஸ் மெசேஜஸ்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாட்டியும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 2017 ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் பாஸ் பண்ண லா. அப்புறம் கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர். கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர்னால் இந்தியா, அரப் கண்ட்ரீஸ் அண்ட் செவரல் லாட்டம் கண்ட்ரீஸ், அதாவது லாட்டின் அமெரிக்கா எக்ஸ்டென்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் டைம் இஸ் காமன். அதாவது பர்டிகுலர் கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சரில் வந்து இந்தியா, அரப் கண்ட்ரீஸ் அண்ட் செவரல் லாட்டம் கண்ட்ரீஸ்னால் LATAM கண்ட்ரீஸ்னால் உங்களுக்கு லாட்டின் அமெரிக்காவில் சில கண்ட்ரீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ்லாம் கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சர் யூஸ் பண்ணுற. கலெக்டிவிஸ்டிக் கல்ச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து காமன். அதுதான் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் லீட்ஸ் டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ப்ளூரிகல்ச்சரல் பிஸ்னஸ். மீனிங் த வே ப்ரொனவுன்ஸ் வேர்ட் இஸ் அனதர் த வே பீப்புள் ப்ரொனவுன்ஸ் வேர்ட் இன் அனதர் லாங்குவேஜ். இதை நான் சொன்னல, இப்போ தமிழ் பீப்புள் வந்து இங்கிலீஷ் பேசும்போது பர்டிகுலர் வே ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன் வந்து டிஃபர் ஆகும். அந்தமாரி அதுதான் உங்களுக்கு மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் MITT சொல்கிறாங்க. மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ்னால் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இன் ப்ளூரிகல்ச்சரல் பிஸ்னஸ். மீனிங் த வே ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் வேர்ட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் அனதர் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து நான்-நேட்டிவ் ஸ்பீக்கர் வில் டிரான்ஸ்லேட் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பிஸ்னஸ் இங்கிலீஷ் விச் லீட்ஸ் டு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், டாக் ஃபாஸ்ட் வித்தவுட் ப்ராப்பர் ஸ்பீச். இதை நான் கன்வே பண்ணுது தான். அதாவது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து அந்த பர்டிகுலர் நேட்டிவ் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி பேசுகிறது. அதாவது தமிழ் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷாக பேசுகிறது, ப்ரொனவுன்சியேஷன் மிஸ்டேக் வர்றது. அந்த ப்ரொனவுன்சியேஷன் மிஸ்டேக் தான் மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்க. அந்த மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ப்ளூரிகல்ச்சரல் மீட்டிங். இதுதான் உங்களுக்கு இந்த டோட்டல் மாடியூல் 4 பற்றின வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மாடியூல் 5 பற்றி பார்ப்போம். இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி சப்போர்ட் பண்ணலாம். இந்த இன்னொரு சந்திப்போம். நன்றி.